ஹாய் கைஸ், நம்ம மதுக்கூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். சந்தை நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி மதுக்கூர் சீசனில் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. அந்தந்த சீசனுக்கு வர பழங்கள் காய்கறிகள்லாம் ரெகுலராக விற்பனைக்கு வரும். இந்த சந்தையில் மெயின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி விற்பனை தான். எல்லா ஊர்லேருந்துமே கோழி கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுவாங்க. ரேட் எல்லாமே நம்ம பார்த்து பேசி வாங்கிக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்டு கோழியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கடைக்கு போயாச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்பானைகள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக எங்கள் அம்மா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ரேட் எல்லாமே பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த சட்டி எல்லாமே 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி சந்தைக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே புளி வாங்குறதுக்கு தான். இந்த மே ஜூன் 2 மாதமே புளி விற்பனை நல்லா சூப்பராக போய்ட்டுருக்கோம். வெளியூர்லேருந்து எல்லோரும் புளி கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரேட் எல்லாமே பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த புளி எல்லாமே 100 ரூபா 120 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்ம வீட்டுக்கு தேவையான புளியெலாம் இங்கே வாங்கிட்டோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி புளி வாங்குறது. நம்ம வந்து ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தோம். அவங்களும் நமக்கு முன்னாடியே தான் எடை வச்சு கொடுத்தாங்க. புளி வந்து நம்ம 5 கிலோ வாங்கியிருந்தோம். 1 கிலோ வந்து 120 ரூபான்னு போட்டு கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் மதுக்கூர் சந்தைக்கு வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். நம்மளும் புளியெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். மண்பானை கடைகள் எல்லாமே வரிசையாக 2-3 வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து நிறையா புளி இங்கே விற்பனைக்கு வந்துருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரி மிளகாலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. ரேட் எல்லாமே 150 ரூபான்னு சொன்னாங்க. இந்த சம்மர் சீசனுக்கு விளைஞ்ச எல்லா காய்கறிகளுமே இங்கே விற்பனைக்கு வந்துருந்துச்சு. முக்கியமாக மாம்பழம், பலாப்பழம்னு நிறையா விற்பனைக்கு வந்துருந்துச்சு. எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்துச்சு. இது எல்லாமே கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. இந்த மதுக்கூர் சந்தையில் பெரும்பாலும் காய்கறி விற்பனை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மதுக்கூரை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தான். அதனாலே இங்கே வர்றது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்களாக கிடைக்கும். இந்த மாம்பழம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். காய்கறிகள் எல்லாமே நல்லா கூறாக வச்சு விற்பனை பண்ணாங்க. தேங்காய், எலுமிச்சை பழம் எல்லாமே அவங்கவுங்க தோட்டத்தில் விளைஞ்சதாக கொண்டு வந்து விற்பனை பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் இங்கேயே வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கூறு எல்லாமே 20 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். எலுமிச்சை பழமும் 20 ரூபா தான். மாங்காய் வந்து 6 மாங்காய் வச்சு 50 ரூபான்னு விற்பனை பண்ணாங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேருந்தும் நிறைய பேர் இங்கே சந்தையில் கடை போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கீரைலாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து என்னென்னலாம் கடை இருக்குன்னு பார்த்தோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நாட்டு பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு, கனகாம்பரம் செடி, அரளி செடியிலே 3 கலர் இருந்துச்சு. குண்டுமல்லி, காக்காரட்டுன்னு நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. ரேட்டு கேட்டப்போ 50 ரூபான்னு சொன்னாங்க. நம்மளும் ரோஜா செடி வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். வேறு என்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பக்கத்தில் ஏதோ கிழங்கு மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்னென்னு கேட்டப்போ அது வந்து தேக்கு கன்றுன்னு சொன்னாங்க. அந்த கிழங்கை கொண்டு போய் வீட்டில் ஊனி வச்சிங்கன்னா தேக்கு மரம் வளரும்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் அதை கேள்விப்படுறேன். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த கிழங்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த கடையில் நாட்டு ரோஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வெளில வரப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு நர்சரி மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே பூக்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா வந்து 2 ரோஜா செடி வாங்கணும்னு சொன்னாங்க. சரின்னு இந்த கடையிலையும் 2 பார்த்துட்டு இருந்தோம். எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா அவ்வளோ பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா மரக்கன்லாம் வச்சுருந்தாங்க. ரேட்டு கேட்டிங்கன்னா 60 ரூபா, வாங்கினீங்கன்னா 50 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்மளும் 2 செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம செலக்ட் பண்ணி சொன்னோன்னா அவங்களும் எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்படி கைஸ் 2 செடியோடு நிறுத்த முடியும்? பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எத்தனை செடி வாங்குறதுனே தெரியல. சரி, இன்னும் 2 மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். பூச்செடிலாம் எடுத்துகிட்டு சந்தையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு வரதுக்கு 7 கிலோமீட்டர் ஆகும். சரி, பூச்செடிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வீட்டுக்கு வந்துடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்துச்சு. சரி, மாற்றி ஊனி வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரோஜா செடியில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எப்போயுமே கம்மியாக செடிகள் வச்சுருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தர மாதிரி செடிகள்லாம் வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பரண்டை செடி வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. வாரத்துக்கு 2 முறை அந்த கொழுந்து கிள்ளி சட்னி அரைச்சி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த செடியை பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.